குஜராத் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் டு தி பிக் பாஸ் ரிவ்யூ வித் மீ நிஷாந்த் அண்ட் சஞ்சய். ஓகே, ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏன் இவ்வளவு விறுவிறுப்பா ஸ்டார்ட் பண்றோம்னா, நேத்திக்கு ஒரு மரண மொக்க எபிசோட் பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு எபிசோட் பாக்குற போது பரவாயில்ல, கொஞ்சம் நம்ம அடிச்ச ரிவ்யூல அவங்க எல்லாம் கேட்டிருக்கா என்னன்னு தெரியல, கொஞ்சம் ஒரு விறுவிறுன்னு போகிற அளவுக்கு கட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் நம்ம சஞ்சய்க்கு வந்து சாட்டிஸ்ஃபைடு இல்ல, அது வந்து இன்னுமே மொக்கையா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பட் ஸ்டில் ஸ்டார்டிங் என்ன ஆச்சு அப்படின்னா, அதாவது இவங்க பிளைண்ட்ஸ் போட்டுட்டு வெளியில எல்லாருமே இருந்துட்டு அப்படியே ஜாலியா வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல அங்க வந்து முகமூடி கொலைக்காரர்கள் மாதிரி நம்ம பிக் பாஸ் க்ரூ மெம்பர்ஸ் வந்து உள்ள வந்து ஏற்கனவே ட்ரெஸ், காஸ்மெட்டிக்ஸ், ஆக்சசரிஸ் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா அது மட்டும் போதாதுன்னு சொல்லிட்டு கிச்சன்ல போயிட்டு வெங்காயம், பருப்புன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு ஒண்ணு கூட விட்டு வச்சுக்காம போயிட்டாங்க. அண்ட் இதுக்கு நடுவுல பாருவும் திவாகரும் தீவிர டிஸ்கஷன் ஒண்ணு போயிட்டு இருக்கு. அது வந்து மரண முக்கியமான ஒரு டிஸ்கஷனா இருந்துச்சு. ஸோ அதனால அதை பத்தி நம்ம பேசவே வேணாம். அப்படியே அப்படியே பிளைண்ட்ஸ் ஓப்பன் ஆனோடனே சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி சபரி வந்து ஐயோ ஒன் பாத்ரூம் போகணும் அப்படின்ற மாதிரி துடிச்சிட்டு இருக்கிற டைம்ல உள்ள போனோடனே வியானா வந்து கிச்சனை வந்து தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க இந்த வாரம் இல்லையா. ஸோ அவங்க வந்து வியானா போயிட்டு உடனே ஐயோ மஞ்சப்பொடி எடுத்து போயிட்டாங்க, மஞ்சப்பொடி கணும், மஞ்சப்பொடி கணும், வெங்காயம் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி வியானா வந்து அவங்களோட கியூட் அப்படின்னு நினைச்சு பேசுற அந்த தமிழ்ல வந்து அப்படி சொல்றதுனே எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்க. அடப்பா எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ கரெக்டா ஸ்டோர் ரூம்ல வந்துட்டு கிராசரி இவ்வளவுதான் இருக்கு, ஸோ லிமிட்டடா யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ பிரவீன் ராஜ் கேப்டன்சில தான் இதெல்லாம் நடக்கணுமா அப்படின்ற கேள்விகள் இங்க இருந்துச்சு. சொல்லுங்க சஜய். அதுதான் நீங்க சொல்லிட்டீங்க ஸ்டார்டிங். சோ அது மேல என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு எனக்கும் தெரியல. அதனால அடுத்த டாபிக் மூவ் ஆகலாம். சொல்லுங்க அடுத்த டாபிக் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன, காலைல வந்து விறுவிறுப்பா வந்து ஒரு சாங்கோட ஆரம்பிச்சாங்க. எருவேலைக்காரா இன்றே இன்றே, நல்ல சாங் தான். ஆனா வந்து இவங்களுக்கு எதுக்கு போட்டாங்கன்னு தான் எனக்கு இருந்துச்சு மைண்ட் வாய்ஸ்ல. சோ அதை தாண்டி ஒரு ஆர்மி இதுங்கிற பேச்சுல இவர் வந்து காலைல எழுந்தோடனே ஒரு எக்ஸசைஸ்லாம் வந்து ஒண்ணு வைக்கிறாரு. சோ எல்லாருமே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு பண்றாங்க. சோ அங்க ஒரு குண்டு வந்து போட்டு திவாகர் வர்சஸ் வினோத் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கண்ணு வச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ரெண்டு பேர் காம்போ சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணு வச்சு இப்ப வந்து அந்த ரெண்டுமே வந்து தார் மாறா வந்து வெடிச்சுது. ஸோ அந்த ரெண்டு பேரோட கான்வர்சேஷன் முடியும் பார்த்தா மொத்த வீடோட கான்வர்சேஷன் ஆகிட்டாரு அந்த கேப்டன் அவர்கள். ஸோ அதுதான் நேத்தையுமே இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். பிரவீன் ராஜ் கேப்டன் வந்து அது என்ன லாஸ்டா 3 கை தட்டுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். பிரவீன் ராஜ் வந்து கிட்டத்தட்ட நம்ம ஸ்கூல் பிடி சார் மாதிரி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். கடைசியில பிடி கிளாஸ் முடிச்சு எல்லாம் கிளாஸ்க்கு போகும்போது கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் த்ரைஸ் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாரு. ஸோ என்ன அப்படின்னா திவாகர் வந்து எப்பத்துல இருந்தோ வந்து வினோத தனிமுறையா தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எங்கெல்லாம் கிடைக்குதோ வினோத போட்டு அடிக்கிற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காரு. அது என்னன்னா சண்டே எபிசோட்க்கு அப்புறம் தான் நம்ம பார்த்தோம் இதை. ஸோ வினோதும் வந்து ட்ரிகர் ஆகி கொஞ்சம் வினோத் வந்து ட்ரிகர் ஆன வார்த்தைகள் கொஞ்சம் அப்போ விட்டுறாரு. பட் இல்லைன்னா கொஞ்சம் பயங்கர கோவத்தை காட்டுறாரு. ஸோ ஏன்னா அவரும் மனுஷன் தான். ஸோ அதனால அவர் வந்து அப்படி இருக்கிறப்போ திவாகர் வந்து அதை பின் பாயிண்ட் பண்ணி என்ன வந்து பைத்தியக்கார டி டேஷ் அப்படின்னு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 வாட்டி அவரே சொல்லிக்கிட்டாரு. வினோத் கூட ஒரு வாட்டி தான் சொல்லிப்பாரு போல. பட் இது வந்து 3 வாட்டி அவங்களே சொல்லிட்டாங்க போல. ஸோ அதனால வந்து அப்படிலாம் சொன்னதுக்கு அப்புறமா இப்படிலாம் போயிட்டு இருக்க நேரத்துல திடீர்னு வந்துட்டு ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ திடீர்னு பிரவீன் ராஜ் வந்து ஒரு கேப்டனா வந்து அங்க அவதாரம் எடுக்கிறாரு. அதாவது வந்துட்டு சரி இங்க நில்லுங்க இங்க நில்லுங்க நீ நானான்ற மாதிரி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இவரால கண்ட்ரோலே பண்ண முடியல. சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா திவாகர் பண்ற ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதாவது என்னன்னா அவங்க கிட்ட எல்லாம் பேச முடியாது, அவங்க கிட்ட என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு சொல்யூஷன் கூட வந்துட்டு அவர் வந்து மனசு வைக்க மாட்டாரு. அது வந்து ரொம்ப தப்பான விஷயம் இந்த வீட்டுல. அதை வந்து அவர் சீக்கிரமா புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுதான் எனக்கு வந்து பிரவீன் ராஜ் கிட்ட என்ன பிடிக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வந்து அவங்க 2 பேரோட இவரு என்ன ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்ட சொல்லி முடிக்கலாம். அதை விட்டுட்டு வந்து வீட்டுல எல்லாருமே கூப்பிட்டு அது ஒரு பெரிய டாபிக்கா உட்கார வச்சு டிஸ்கஸ் பண்றது வந்து எனக்கு சுத்தமா பிடிக்கல. சோ இதை வந்து மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் என்னோட பாயிண்டா நான் எடுத்து வைக்கணும் பிரவீன் ராஜ் கிட்ட. சோ இது வந்து ஒரு பெரிய ஃபால்ட்டா தான் நான் பாக்குறேன். சோ அதான் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தலைவன் தனியா போய் வெளில உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ வந்து பிக் பாஸே வந்து கூப்பிட்டு பிரவீன்ராஜ் என்னமோ நீங்க ஆர்மி பத்தி நடத்துவீங்கன்னு நினைச்சு நான் யூனிஃபார்ம் எல்லாம் கொடுத்தோம் போட்டேன்னா நீங்க இந்த மாதிரி உட்காந்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து இதை ஆரம்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லைன்ல நிக்க வச்சு செக்அப் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ என்னன்னா திங்ஸ் எல்லாம் பேலன்ஸ் எடுத்துட்டு போய் தரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ வந்து பார்வ அவர்கள் வந்து பாட்டு
எழு வேலைக்காரோட சாங் வந்து தலையில அடிச்சுன்னு நினைக்கிறேன். உடனே டபக்குன்னு சொல்லிட்டு நீங்க இந்த மாதிரிதான் ஆர்மியா நடத்த போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அது வந்து கக்கம்மா முடிச்சிருக்கலாம். மாயமோ அருந்ததி படத்தோட அருந்ததியே வெளியில வந்த மாதிரி பாத்தீங்கன்னா பாரு வந்து அந்த இடத்துல பயங்கரமா வந்து கொந்தளிக்கிறாங்க பிரவீன்ராஜ் கிட்ட. அவர் பிரவீன்ராஜ் வந்து இல்ல இது ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் எல்லாம் நான் பண்ணணும்னு அவசியம் இல்ல, எனக்கு வேணும்னா பண்ணாம இருக்கலாம், ஆல்ரெடி ஃபீல் லோன்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ பிரவீன்ராஜ் வந்து அப்படியே ஒரு மிலிட்டரி கமாண்டர் மாதிரி அவரும் கத்துறாரு. ஆனா பார்வதி வந்து வெற்றி செய்யறாங்க. அதாவது நம்ம சொல்லிட்டு இருந்தோம் நெகட்டிவ் கேமிங் பத்தி. பட் என்னன்னா ஒருத்தவங்களை வந்துட்டு பேச விடாம நான் பேசுறது நீ கேள்றான்ற மாதிரி அந்த அளவுக்கு டாமினன்ஸ் கொண்டு வராங்க பார்வதி. அதை வந்து பிக் பாஸுமே தடுக்கல, ஏன்னா அதுதான் கண்டென்ட். புரியுதா? அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் இது பேசிட்டு இருக்கோம். நடுவில் அவங்களோட அண்ணன் திவாகரும் எழுந்து டென்ஷன் ஆயிட்டாரு. பிரவீன் நீங்க பண்ண முடியாது பிரவீன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் கத்த. அப்புறம் வினோத் அப்புறம் மூடிட்டு இரு அப்படின்னு சொல்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து ஒரு வார்த்தை விட்டுட்டாரு. அப்போ நான் என்னெல்லாம் மூடிட்டுலாம் இருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர கலவரம் ஆனதுக்கு அப்புறமா வினோத்தும் கடைசியில வந்து ட்ரிகர் ஆயிட்டாரு. வினோத் அதுல வந்து உன்னதான் மூட்டு சொன்னால இப்ப சொல்லு இப்ப சொல்லு இப்ப சொல்லு சாரி சொல்லு அப்படின்ற சாரி கேமுக்கு நான் வரல அப்படின்ற மாதிரி பெரிய சண்டை போச்சு. சோ அதனால வந்து பிக் பாஸே வந்து இது வந்து என்ஜாய் பண்ணிருந்தாருன்னு நான் சொல்ல முடியும். ஆனா பிரவீன் ராஜ் பாவம் கேப்டன்சி ஆனாரு. ஒன்னா நாள்ல இருந்து போட்டு பயங்கரமா அடிக்கிறானுங்க, சண்டை தேவையில்லாம வலிச்சிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் வந்து அவங்க பண்ணவே இல்லை அப்படின்றதுதான் வந்து அதுல தெரிய வந்தது. சொல்லுங்க. பார்வதியோட கேம் வந்து இதுதான். சோ வாய் நல்ல ஒரு அப்சர்வேஷன் இருக்கு. அதை தாண்டி வாயின்னு ஒண்ணு ஆர்ஜே விஜே சும்மா சொல்லணும். சோ அந்த பவர் வந்து யூட்டிலைஸ் பண்ணி கரெக்டா எங்க எங்க எந்த வார்த்தைகள் எப்படி போடணுங்கிறது அந்த அந்த கேம் ரொம்ப முக்கியம். சோ அது வந்து அவங்க கிட்ட பயங்கரமா இருக்கு. சோ அதுதான் இதே மாதிரி போயிட்டு இருக்காங்க. பட் இதே ஓவரா டோசேஜ் கொடுத்தா அது நெகட்டிவாவும் மாறலாம். ஸோ ஏற்ற மாதிரி கேம் பிளே பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். நம்மளே இவ்வளவு பேசுறோம், அவங்க உள்ள போயிருக்காங்க, என்ன வேணா பண்ணலாம். ஸோ அதனால நம்ம எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிதான் சொல்றேன். எஸ். இதுக்கு நடுவுல வந்து கமருதீன் வந்து ரொம்ப காம் ஆயிட்டாரு இன்னைக்கு அப்படிதான் சொல்ல முடியும். அதுதான் நானும் கமருதீன் வந்துட்டு நினைச்சேன். வினோத்தை வந்துட்டு பயங்கரமா கூல் பண்ணாரு. மச்சி நீங்க ஒண்ணும் இல்ல, நானே பாரு அடங்கிட்டேன், நம்ம இனிமேல் ஸ்லோவா பேசிக்கலாம் அப்படின்றப்போ சரி மச்சின்னு சொல்லி அது ரொம்ப பார்க்க நல்லா கண்குள்ள காட்சியா இருந்துச்சு. ஸோ கமு ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த விஷயத்துல இன்னைக்கு ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அக்ரெசிவா இருக்கிற கமுவே வந்துட்டு இன்னைக்கு சைலண்ட் ஆயிட்டாரு அப்படின்றப்போ கமு ஃபேன்ஸ் எல்லாரும் இன்னைக்கு ஹாப்பி. ஓகே. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனுக்கும் பார்வதிக்கும் திருப்பி ஒரு டிஸ்கஷன் வருது. ஒரு சேர்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பேசும்போது நான் வந்துட்டு அப்படிதான் சொல்லுவேன், நீ என்ன எப்படி சொன்னா நீ அப்ப பொண்ணுங்கன்னா என்ன வேணா பண்ணுவியா அப்படின்ற மாதிரி பார்வதி பயங்கர ட்ரிகர் ஆயிட்டு கேக்குறாங்க. ஸோ பிரவீன்ராஜ் வந்துட்டு இல்ல இல்ல நான் உன்னை அப்படி சொல்லல இப்படி சொல்லன்ற மாதிரி அவரும் சமாளிக்கிறாரு. ஏன்னா பார்வதி வந்து ஒரு பாயிண்டா பேசுறாங்க. அதாவது சும்மா பேசணும்னு பேசல, பயங்கரமா பாயிண்டா பேசுறாங்க. அவங்க கிட்ட பேசி ஜெயிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஒண்ணு அவங்க கிட்ட பேசாம சைலண்டா இப்ப சபரி மாதிரி எதுல வச்சு செய்யணுமோ வச்சு செய்யணும்ன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும். இல்லைன்னா டோட்டலா அவாய்ட் பண்ணிடணும். ஆனா பிரவீன்ராஜ் வந்து நீ போய் மாட்டிக்கிட்டாரு அப்படிதான் சொல்ல முடியும். நல்லாவே மாட்டிக்கிட்டாரு அவரு. சோ அதனால வந்துட்டு அந்த இடத்துலயும் திருப்பி 2வது வாட்டியும் வந்து பார்வதி வந்து பிரவீன்ராஜ் வச்சு செஞ்சுட்டாங்க. என்ன பேசுறது தெரியலையே, ஐயோ. இப்ப என்ன நான் சொல்றது அப்படின்ற மாதிரி ஆயிட்டாரு. அதேதான். ஓகே. அது தொடர்ந்து வெறித்தனமா ஒரு டாஸ்க் வந்து இன்னைக்கு வச்சாங்க. சோ அந்த டாஸ்க் வந்து நல்லா இருந்துச்சு இன்னைக்கு எனக்கு பாக்கிறதுக்கே. சூப்பரா இருந்தது அந்த ஒரு டாஸ்க். ஓரளவுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபையா தோணுச்சு. அண்ட் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ 2 அணி, சூப்பர் டிலக்ஸ் அண்ட் நார்மல் பிக் பாஸ், அதுல யார் ஜெயிக்கிறாங்க ஒரு 1000 பாயிண்ட்ஸ் ஏதோ சம்திங் 4000 சம்திங் கொடுத்தாங்க. அதுக்குள்ளதான் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டை வந்து போட்டாங்க. ஸோ அதுல வந்து நல்லா இருந்துச்சு. இங்க இந்த பக்கம் யாரும் பாத்தீங்கன்னா 3 பேரு, தானா, வினோத், எம்ஜே அண்ட் கனியக்கா. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா கெமி ஆடவே இல்லை. கெமி உள்ள இருந்தா கெமி ஆட விடல. இல்ல நான் என்ன சொல்றேன், அதாவது விஜய் பாரு, அதுக்கப்புறம் துஷாரு, விஜய் பாரு, கெமி. நான் என்ன சொல்றேன், துஷாரு கெமி அதாவது 2 ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் பிசிக் வைஸ் சொல்றேன். அவங்களை ஃபர்ஸ்ட் விட்டு இருந்தா 2வது முடிச்சுட்டு 3வதுல பார்வதி வந்து ஸ்டக் ஆயிருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஒரு 2 முடிச்சிட்டாங்கன்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்கும். புரியுதா? ஆனா 2வதா பார்வை இறங்கினது பெரிய ஒரு லெட் டவுன் அவங்க டீமுக்கு. இப்ப இங்க வேற இங்க பாத்தீங்கன்னா வினோத் வந்து சூப்பரா ஸ்டார்ட் பண்ண செம பாசிட்டிவா ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் அந்த மேட்ச் பாக்ஸ் தட்டி விட்டுறது செம்மையா முடிச்சாரு. அப்புறம் வந்து அந்த ஒரு கையிலேயே அந்த ஸ்க்ரூ வந்துட்டு இது பண்றது அரேஞ்ச் பண்றது அதுவும் நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறமா வந்து அந்த கிளாஸ் அடுக்கி வைக்கிறது, அப்புறம் பாட்டில் ஃபிளிப், இதெல்லாம் நல்லா பண்ணாங்க. ஸோ அப்படியே முடிச்சோடனே நெக்ஸ்ட் கனியுமே சூப்பரா பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து எஃப்ஜேவும் சூப்பரா பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த சைட்ல துஷார் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொண்டு போனதுக்கு அப்புறம் பாரு வந்து
வாயில மட்டும்தான் நான் வடை சுடுவேன், அங்கேயே கேம் என்னால முடிஞ்சுச்சு. சாட்ல என்னால பண்ண முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஓப்பனா இன்டைரக்டா சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து பயங்கரமா சொதப்புன்னு சொதப்பி அந்த ஸ்க்ரூவை வந்து பயங்கரமா அவங்கள ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்ல முடியும். ஆனா அதுல வந்து வேஸ்டா போனது கெம்மி தான். ஒழுங்கா கெம்மிக்கு 2வது சான்ஸ் கொடுத்துட்டாங்க. பார்வதி 3வது ஸ்டக் ஆயிருந்தா கூட பிரச்சனை கிடையாது. அட்லீஸ்ட் கொஞ்சம் காம்படிஷன் இருந்திருக்கும். ஈக்குவலா ஃபைனல்ல போய் தோத்த மாதிரி இருக்கும். இது நடுவுலயே கண்டிப்பா. முடிஞ்சுச்சு. அதனாலதான் விக்ரம் பாத்தீங்கன்னா விக்ரமும் ரம்யாஜுவும் ஜட்ஜா இருக்கும்போது விக்ரம் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டார் அந்த விஷயத்துல. சரி ஒழுங்கா இவ்வளவு அனுப்பியிருக்கலாம்ன்ற மாதிரி டைரக்டா சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு மூவா அவங்க யோசிச்சிருக்கணும். பட் அந்த விதத்துல சூப்பர் டீலக்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. பட் ஜெயிச்சாலும் நான் வைக்கிறேன்டா ட்விஸ்ட்ன்ற மாதிரி ஏகப்பட்ட ட்விஸ்டோட ட்விஸ்ட் ஆமா. இன்னைக்கு எபிசோட்ல. ஸோ அந்த 1000 பாயிண்ட்ஸ் வந்துடும். அந்த லாக்கர் ரூம் வந்துட்டு திறந்து நம்ம ஆக்சஸ் பண்ணலான்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க. அண்ட் பிக் பாஸ் சொன்னது என்னன்னா உங்களுக்கு வந்து என்ன வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஆனா கொடுக்கப்பட்ட டைம் பாத்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ 9 செகண்ட்ஸ்ல வந்து போய் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி யாரெல்லாம் போனாங்க? சபரி, அதுக்கப்புறம் வினோத், அதுக்கப்புறம் எஃப்ஜே வினோத். எஃப்ஜே எஃப்ஜே. 3 பேர். சொல்லு டாஸ்க் பத்தி சொல்லு. டாஸ்க் ஒண்ணும் கிடையாது. அங்க ஒரு எக்யூப்மெண்ட் வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதான் 1000 மேல இருக்கணும். இன்கேஸ் வந்து 1000 மேல போச்சு அப்படின்னா வந்து பிக் பாஸ் அணி வந்து அதுல செலக்ட் பண்ணி இருக்கிற 1000 மட்டும் வச்சுக்கிட்டு மிச்சத்தை வந்து தூக்கி எடுத்து கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி மேட்டர் இருந்தது. அண்ட் அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா கொடுத்துருந்தாங்க. இந்த சூப்பர் டிலக்ஸ்னா அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும், பிக் பாஸ்னா எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ராவா எடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ராவா எடுத்ததுக்கு அப்புறம் அதாவது சூப்பர் நார்மல் பிக் பாஸ் டீம் வந்து செலக்ட் பண்ணி பண்ணாங்க. ஸோ அதுலயுமே வந்து ஒரு டீமிசம். ஸோ அதுதான் பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாரு. இது வந்து டாஸ்கா வந்து நாங்க கொடுத்தோம், இதுலயுமே வந்து நீங்க குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி பண்றீங்க, எனிவே குட் நைட்னு சொல்லிட்டு ஒரு டிசப்பாயின்மெண்டோட சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதுதான். ஸோ இங்க என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னமும் இந்த வீக் ஃபுல்லா இந்த மாதிரி நடக்கும். ஏன்னா வீக் ஃபுல்லா டாஸ்க் மேபி மாறுமே தவிர பட் இதுதான் இந்த பாயிண்ட்ஸ் கணக்குல தான் போகும். பட் ஆனா டீமா ஆடாம பெர்ஸ்பெக்டிவ் தனித்தனி பெர்ஸ்பெக்டிவ்ல ஆடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காரு பிக் பாஸ். ஸோ இதுவுமே வந்து புரிஞ்சுக்காம அவங்க டீமா ஆடுறேன் அப்படின்னா வந்து இது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இது நடுவில் பிக் வந்து பாஸ் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, டீமா ஆடுறீங்கடா, இதுக்கு தாண்டா இந்த டாஸ்கே கொடுத்தோம், நீங்க திருப்பி திருப்பி இது அதுலயே போய் முடியுதுன்ற மாதிரி. இந்த டீமா ஆடுறது என்னன்னா இவங்க டிசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப மட்டமான ஒரு டிசிஷனா இருக்கு. 1000 பாயிண்ட்ஸ் அதுவும் வந்து இது எல்லாமே வந்து பிக் பாஸ்க்கு தான் போய் சேரும்ன்றப்ப பார்வதி வந்து ஏன்னு ஸ்கூலுக்கு குழந்த மாதிரி குதிக்கிறாங்க. ஆனா உண்மையில என்னன்னா இது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்கு வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சது விக்ரம் தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா இன்னொன்னு அந்த பாயிண்ட் டிவைடேஷனும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 1/4 கிலோ ஆப்பிள், அதுக்கப்புறம் 5 முட்டை ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இல்லடா இவங்களுக்குலாம் இதுல இதுல பிக் பாஸ் சொன்னதுதான், தனித்தனியா நீ ஆடிந்தா உனக்காக நீ செல்ஃப் ஆடு இருப்ப. அப்ப என்ன ஆகும், சூப்பர் டீலக்ஸ் பிக் பாஸ் முட்டும். சோ தட் இன்னும் கேம் ஸ்பார்க் அதிகமா ஆகும். இப்ப இவங்க டீமா 2 பேருமே டிஸ்கஸ், இப்ப எதுக்கு ஒன்ன வந்து வெளில போக சொல்றாங்க, சூப்பர் டீலக்ஸ் நீங்க வெளில தள்ளிடுங்க அப்படின்னா வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ணி இது பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. உனக்கு ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் கொடுத்து ஒரு சான்ஸ் தந்தாச்சு, நீ இந்த பாயிண்ட்டுக்குள்ள நீ எடுத்து வைக்கணும்னு. சோ அதை தாண்டி போகும்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த அட்வான்டேஜ் அவங்க யூட்டிலைஸ் பண்ணும். இவங்க வந்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி பண்றதுல எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. எஸ். ஸோ அது வந்து ஓப்பனாவே பிக் பாஸ் சொல்லிட்டாரு. ஸோ கேமா இப்படி ஆடுங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த குரூப்பிசம் கேம் கண்டிப்பா மாறணும். ஏன்னா அதுதான் வந்து நம்ம இண்டிவிஜுவலா வெறித்தனமா ஆடுறதுதான் எல்லாருமே விரும்புவாங்க. ஸோ குரூப் ஒருத்தவங்க பின்னாடி ஒருத்தவங்க ஒளிஞ்சு ஆட்டு அந்த மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்காங்க. ரம்யா ஜூலாம் பாத்தீங்கன்னா விக்ரமோட சாயல தான் ஆடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து சுத்தமா நல்லாவே இல்லை, மாறணும். ஸோ அது கண்டிப்பா மாறும். அண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா எங்களின் தலைவி வியானா அவர்கள் வந்துட்டு அவங்களோட கியூட் லாங்குவேஜ்ல வந்து பிரவீன் ராஜ் கூட ஒரு பயங்கரமா சண்டை போட்டாங்க. பட் அவங்க சொல்ற பாயிண்ட்ல சூப்பரா பலமா எடுத்து வைக்கிறாங்க. ஸோ பிரவீன் ராஜ் வந்து ஒரு கேப்டனா எல்லாருக்கிட்டும் திட்டு தான் வாங்கிட்டு இருக்காரு வந்ததுல இருந்து. அதனால அவருக்கு வந்து நிம்மதியே இல்லை, பாவம். அவர் இப்ப வந்து கேப்டன்சில வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அதனால வந்து இது வந்து கண்டிப்பா சாட்டர்டே எபிசோட்ல கண்டிப்பா கேள்வி கேட்கப்படும். என்ன பிரவீன் ராஜ் என்ன ஆச்சு, ஏன் உங்களை எல்லாருமே செஞ்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுல தான் நமக்கு தெரியுது கனி வந்து கேப்டன்சியா இருக்கும்போது எல்லாம் குரூப்பிசமா இருந்தனால தான் அவங்க பிரச்சனை வரல பெருசா. அப்பவும் பார்வதி வந்து நான் பிரச்சனை கொடுப்பேன்டி அப்படின்ற மாதிரி உட்காந்து பிரச்சனை பண்ணாங்க. ஆனா இந்த இதுல வந்து பிரவீன் ராஜ் வரைக்கும் எல்லாருக்கிட்டுமே திட்டு வாங்கி சண்டை போட்டுட்டு இருக்காரு. பட் அவர் வந்து காம்னஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் இன்னொன்னு என்னன்னா ஒரு தலையா இருக்கும் போது பாத்தீங்கன்னா அவர் எதுவுமே வச்சுக்கூடாது. செக்கிங் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவரே வந்து ஒரு பெர்ஃப்யூம் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ தலையா வந்து அது சுத்தமா அக்செப்டபிளே கிடையாது. அண்ட் எஸ், அதுதான் வந்து பிக் பாஸ் சொன்ன விஷயம். ஸோ நாளைக்காச்சும் வந்து நல்ல இன்னும் வெறித்தனமா இன்னும் கேம் பத்திக்கும் அப்படின்றத நாங்க நம்புறோம். அண்ட் பிக் பாஸ் சொன்ன ஒரு பெரிய விஷயம் என்னன்னா கண்டென்ட் அப்படின்ற வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
அதாவது வந்து நீங்க அங்க வாழ்ற வாழ்க்கை, நீங்க சண்டை போடுறது, நீங்க பேசுறது எல்லாமே நிஜம் தான். அது வந்து ஆடியன்ஸ்க்கு தான் அது கன்டென்ட். உங்களுக்கு அது வாழ்க்கை. ஸோ அதனால வந்து அத வந்து இயல்பா நீங்க பண்ண பாருங்க அப்படின்ற மாரி டீசென்ட்டா பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ எஸ், இந்த வாரத்துல சேதுவண்ணன் போன வாரம் சொன்ன அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படின்றத இன்னைக்கு நம்ம விஜய் டிவி இன்ஸ்டா பேஜ்ல நம்ம பார்த்துட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் வெரி ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வைல்டு கார்டை வந்து அஹ், அதாவது டிஜிட்டல் ப்ரோமோலயே வந்து யாருன்னு ரிவீல் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி ஏகப்பட்ட 10,000 மீம் பேஜஸ்ல வந்துட்டு வந்துச்சு உங்க பேர்லாம். ஸோ அதனால ஆமா. இன்னும் நீ வந்து தாக்கு பிடிச்சு ப்ரோமோ அதுக்கப்புறமா யாரு யாரு யார் அதுன்னு ரிவீல் பண்றதுக்கு பதிலா நம்ம இங்கேயே ரிவீல் பண்ணிடலான்ற மாதிரி இவங்க ரிவீல் பண்ணிட்டாங்க போல. ஸோ அதுல வந்து திவ்யா கணேஷ் ஸோ அவங்க வந்து வராங்களாம். அஹ் மகாநதியில கமருதீன் கூட நடிச்ச ஒரு பொண்ணுதான் அவங்க. ஸோ அவங்க அச்சச்சோ, வந்து வராங்க. இப்பதான் ஒண்ணு போச்சு, இப்ப இன்னொன்னு வருது. ஆமா. ஸோ ஒண்ணு போது பின்னாடியே சிகப்பு காயின் போனா பின்னாடியே கருப்பு காயினும் வருதே அப்படின்ற மாதிரி அது வந்து கமருதீன்காக அனுப்புறாங்க போல. ஸோ அது ஒரு பெரிய ஒரு சேஞ்சா இருக்கும். அண்ட் அடுத்ததா பிரஜின். ஸோ பிரஜினோட ப்ரோமோ பார்க்கும்போது ஒரு ரக்கடான ஒரு கேரக்டரா இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தோணுது. பிரஜின் வந்து ஆல்ரெடி கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்மலாம் வந்து நிறைய சீரியல்ல படங்கள்ல பார்த்திருக்கோம் பிரஜின் சாண்ட்ரா. ஸோ அவங்க வந்து கப்புலா அவங்க ரெண்டு பேரும் ஒரு கண்டஸ்டன்டா இல்ல தனித்தனி கண்டஸ்டன்டான்றது தெரியல. தனித்தனி கண்டஸ்டன்ட்னா இன்னும் பயங்கரமா ஒரு கேமா இருக்கும். அவங்களுக்குள்ளே நிறைய சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிரஜின் அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் வராங்க, சாண்ட்ரா ஒரு கண்டஸ்டன்டா வராங்க. அதுக்கப்புறமா வந்து அமித் பார்கவ். ஸோ அமித் பார்கவ் யார் அப்படின்னா அவர் வந்து கன்னடால கன்னடா பிக் பாஸோட வாய்ஸ் அவரா தான் இருந்தார். போன சீசனும் முன்னாடி சீசன் வரைக்கும். ஓகேவா? அது இல்லாம தமிழ்லயும் நிறைய சீரியல்ஸ் எல்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அமித் பார்கவோட வாய்ஸ் தான் வந்து கன்னடா பிக் பாஸோட அந்த வாய்ஸ். அவரு வந்து பாத்தீங்கன்னா இதுல பிக் பாஸ் கண்டஸ்டன்டா வராரு. ஸோ ஒரு பிக் பாஸ் வாய்ஸா இருக்கும் போது ஆல்மோஸ்ட் அந்த கேம் வந்து இன்னும் டைரக்ஷன் டீம் பெர்ஸ்பெக்டிவ்ல க்ளோஸா அப்சர்வ் பண்ணிருக்க கூட நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அமித் பார்கவுக்கு வந்து இவங்க எல்லாரும் விடையும் இந்த ஷோ எப்படி ரன் ஆகுது எப்படி, ஏன்னா பிக் பாஸ்னா அதுதானே. பிக் பாஸ் கூட இப்போ அவர் வாய்ஸ் கொடுக்குறேன்னா பின்னாடி டைரக்ஷன் டீம் எல்லாரும் இன்புட்ஸ் இருக்கும். ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு பிக் பாஸ் ஷோ எப்படி இயங்குதுன்னு தெரியும். அது வந்து இவருக்கு எவ்வளவு அட்வான்டேஜா இருக்க போகுது, இல்லைன்னா வந்து சரி பிக் பாஸா இருக்கும்போது வேற மாதிரி இருந்துச்சு, கண்டஸ்டண்டா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கா அப்படின்றது கோதால இருக்குன்னா தான் தெரியும் நம்ம யாருன்ற மாதிரி அது வந்து தெரியும். ஸோ அதெல்லாம் தெரிய வரும். அது அட்வான்டேஜா மாறுதா இல்ல டிஸ்அட்வான்டேஜா மாறுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். அண்ட் இன்னும் 2 பேர் வராங்கன்னு சொன்னாங்க. பட் அது நாளைக்கு அவங்க ப்ரோமோ போடுவாங்க போல. ஸோ நாளைக்கு உங்களுக்கான அப்டேட் கொடுப்போம். ஸோ இதுதான் இந்த வைல்ட் கார்டு வீக். இப்பதான் கொஞ்சம் இன்னும் இந்த ஷோல கொஞ்சம் உயிர் இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இவங்கெல்லாம் வந்து அந்த ஷோ இன்னும் எப்படி மாத்த போறாங்க அப்படின்றத நான் அவரா வெயிட் பண்ணி பார்க்க காத்திருக்கேன். ஷோல அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது நான் ஷோல காத்திருக்கேன். என்ன ஆர்வமா இருந்தாலும் இன்னும் உயிர் இருந்தாலும் கலையரசு இன்னும் உயிரோட நான் பார்க்கவே இல்லை. அவர் இன்னுமே அப்படியேதான் இருக்காரு. அண்ட் சேம் மாதிரி இந்த வாரம் யார் எவ்வளவு போறா அப்படின்னா என்னோட டிசிஷன் வந்து கலையரசு சொல்லி அகோரி வந்து சீக்கிரம் அகோரியா மாறுவான்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஒரு ரீயும் மாறல. அதனால எனக்கு இந்த தெரிஞ்சு வாரம் இந்த வாரம் 2 அவர் தான் எவிக்ஷன் இருக்குமா இல்ல ஒரு எவிக்ஷன் இருக்குமா தெரியல. ஏன்னா இப்போ 5 பேர் வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பெட் சைஸ் அங்க வந்து பெட் கவுண்ட்ஸ் கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஆஹ் அகோரி இப்போ கலையரசன் தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அரோராவும் கூட சேர்ந்து போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ யார் இருக்கா யார் போறான்றத நம்ம பொறுத்து சாட்டர்டே தான் பார்க்கணும். ஸோ எஸ், ஸோ மக்களே உங்களுக்காக நாங்க திருப்பி டெய்லி நாங்க ரிவ்யூஸ் கொடுப்போம். அண்ட் இன்னைக்கு இந்த எபிசோட் இங்க முடியுது. கடையை சாத்திட்டு கிளம்பும்போது நான் உங்கள் நிஷான் மற்றும் சஞ்சய். பாய் பாய். இப்படி இப்படி வைடா.